நம்மை கிருபையாய் நடத்துகிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறார், ஆசீர்வாதமாய் நடத்துகிறார், நேர்வழியாய் நடத்துகிறார், சமாதானத்தோடு வாழ உதவி செய்கிறார், சுகத்தோடு வாழ கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த தேவனை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்துகிறவர், என்னை தாங்குகிறவர், எனக்கு முன் செல்லுகிறவர், ஆமென். அற்பமான ஆரம்பங்களை சம்பூரணமான முடிவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் இரண்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். எங்க முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஜெயம் பெற உதவி செய்கிறவர், வெற்றியை தருகிறவர், உறவுகளை சீர்பொருந்த செய்கிறவர், குடும்பங்களிலே சமாதானத்தை தருகிறவர். இன்றைக்கு எங்களை நடத்த வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் உம்மை துதிக்கும் இந்த நேரத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்கு என்னை நடத்தும். ஜெபத்தோட பாடுங்க. ஓ, புதிய நாள் என்னை நடத்தும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவும் சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாகத்தோடு. புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையா. கேளுங்க ஆண்டவர்ட்ட. புதிய கிருபையா என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா. இரட்டிப்பு நன்மையை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. ஓ, புதிய நாள் என்னை நடத்தும், புதிய கிருபையா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள்
காரியங்கள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை புது கிருபை இயேசுவே புதிய நாள் என்னை நடத்தும் புதிய கிருபையா நல்ல உற்சாகமா தேவனே ஆண்டவரே புது கிருபை தாரும் தேவா இயேசுவே புது கிருபை ஆமென் தாரும் தேவா புது கிருபை தேவனே தாரும் தேவா புதிய நாளுக்கு என்னை நடத்தும் தேவனே புதிய நாளுக்குள் ஆமென் கிருபை என்னை நிறம் நல்ல கரங்களை தட்டி நீங்க இன்று என்ன கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஹalleluya. நீங்க நடத்தும் போது என்னுடைய வாழ்வில் எல்லா சேமம் எல்லா சுகம் எல்லா சௌக்கியம் எங்கும் மாறுதல் எல்லாவற்றிலும் பலன் எல்லாவற்றிலும் நன்மை. ஹalleluya. அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, அந்த கிருபைகளுக்காக நன்றி, அந்த வல்லமைக்காக நன்றி. உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் எங்களை கொண்டு வந்து உங்களை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உதவி செய்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற நேரம் இது. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உங்களை நான் ஆராதிப்பேன் சொன்னோமே. நம்முடைய நாவுகளிலே துதி இருக்கட்டும், நம்முடைய நாவுகளிலே ஸ்தோத்திரங்கள் இருக்கட்டும், நம்முடைய உள்ள ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி. தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாக எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று எங்களை வேறு பிரித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜீவா அவர்கள் எழுதிய பாடல், அவங்க துதி ஆராதனையில் இந்த பாடலை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு சின்ன பிள்ளை உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமே கைவிட்டது. இனிமே குழந்தையை காப்பாற்றுவது கஷ்டம்னு சொன்ன இடத்துல அந்த பிள்ளைக்கு பாருங்க வேற நம்பிக்கையே இல்லை. ஐசியூ யூனிட்ல அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த நேரம் அந்த குழந்தைக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா. இந்த பாட்டை மட்டும் போட்டு கேட்பதற்கு அனுமதி வாங்கி அந்த ஐசியூ யூனிட்ல இதை மட்டும் என்ன செஞ்சிருந்தாங்களோ அந்த பாப்பாவுக்கு அதை ப்ளே பண்ணாங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உண்மையே ஆராதிப்பு. இந்த பாட்டு நான் ஸ்டாப்பா ப்ளே ஆகிட்டே இருக்குமா. அந்த யூனிட்ல ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் ஹம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டு. அவங்களே இந்த பாட்டு ஒருத்தர் முடிச்சுன்னா அடுத்த ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த பிள்ளை என்ன செய்யாது, பிழைக்காது. சரி, கடைசி ஆசையா அதை அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கு, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. ஆனால் அந்த பிள்ளையினுடைய அந்த பாடலை கேட்ட கர்த்தர்
படிப்படியாக சரீரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தார். ஒரு 10-15 நாட்களுக்குள் ரெக்கவரி ஆகி நார்மலாக கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நல்லா நடந்துட்டு இருந்த குழந்தையால் இப்போ நடக்க முடியல. அப்போ டாக்டர்கள் அவங்க சொல்லிட்டாங்க, அது கஷ்டம்தான், உங்கள் குழந்தை நடக்கிறது கஷ்டம்தான் சொல்லிட்டாங்க. ஆனால் பாருங்க, இந்த பாடலில் ஒரு வரி இருக்கு, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீர். வீட்டில் வந்து இதே பாட்டு தான், நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீரே. பாருங்க, அந்த பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம்தான். அந்த பிள்ளை எழுந்து நிற்க முடியல, நடந்து வர்ற பிள்ளை தவழ்ந்து வருது, எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் தொடர்ந்து இந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருந்த ஒரு நாள் திடீரென்று அந்த பிள்ளை எழுந்து அது நடந்து ஓடி வந்தது. அல்லேலூயா. இந்த பாட்டு பாடினவர் யாருன்னு அவங்களுக்கு என்ன தெரியாது. ஆனால் இந்த அற்புதம் நடந்ததுனால இந்த பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணி இந்த பாடல் மூலமாக எங்கள் பிள்ளைக்கு கர்த்தர் ஜீவனையும் மறுபடி தந்திருக்கிறார். நடக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட எங்கள் பிள்ளைய மறுபடி நடக்கவும் உதவி செய்திருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த தேவ பிரசன்னத்தில் நம்ம உண்மையிலேயே மனதிலிருந்து ஆண்டவரை உயர்த்தி பாடணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளை அப்படியே பார்க்குறார். என்ன நிலைமையில் இந்த பாட்டு நம்ம வாயில் வருது, எந்த சூழ்நிலையில் இந்த பாடல் நம்முடைய நாவிலிருந்து, பரவாயில்ல, எல்லாம் நெருக்கம்தான், எதிர்மறையான காரியம் தான் நடந்துட்டு இருக்கு, நம்புகிறதற்கு ஏது வல்லாதது தான் இப்போ இருக்கு. ஆனாலும் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் உங்களை பாடுவேன்னு சொல்லி என் பிள்ளைங்க பாடுறாங்க, நான் உங்களை துதிப்பேன்னு சொல்லி என் பிள்ளைங்க என்ன துதிக்கிறாங்க, நான் உங்களை ஆராதிப்பேன்னு சொல்லி என் பிள்ளைங்க என்ன ஆராதிக்கிறாங்க. நன்மை செய்கிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், தம்முடைய கரம் நீட்டி இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இல்லை, இந்த பாடு என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், என் சுவாசம் என்னை விட்டு நீங்கிற வரைக்கும் நான் கர்த்தரை பாடிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்லா கைத்தட்டி பாடுங்க. இயேசுவே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன் பேர் சொல்லி அழைத்தவரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர், நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர், நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. பாவி என்று என்னை
தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர். என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஓ உம்மையே இயேசுவே உம்மையே. அல்லாஹ்விலே நிறைந்து இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக, கிரியை நடப்பதாக, வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய அதிசய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, பாதிப்புகள் நீங்குவதாக, வேதனைகள் மறைவதாக, சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக. சமீபத்திற்கு மாத்திரமல்லாமல் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் உம்முடைய வல்லமை அனுப்புவீராக, உம்முடைய வசனத்தை அனுப்புவீராக. பலவீனமாய் இருப்பவர்களை குணமாக்குவீராக. தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகளை சந்திப்பீராக. விடுதலையின் தேவனே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் இறங்கி வந்து விடுதலையை தாங்கப்பா. இந்த இடவசைய உள்ள நிரப்ப இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. உள்ளங்கள் தேற்றப்படட்டும், காயங்கள் ஆற்றப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உன்னத பலன் உண்டாகட்டும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் உண்டாகட்டும், ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானம் உண்டாகட்டும். கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே, நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே, ஒன்றும் இல்லாமல் என்று ஒன்றை புதிதாய் உருவாக்குகிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்கு பண்ணினவர், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர், வழியே இல்லாத இடங்களிலும் வழியை உண்டாக்குகிறவரே, உங்களை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்க போற்றுகிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது எத்தனை பெரியவர்! அவருடைய வல்லமையை நினைச்சு பாருங்க. செங்கடல் அவர் 2 பிளந்திருக்கிறார். ஆமென். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார். மரித்து போன லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு அவர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது எதுவுமே யோபுக்கு தெரியாது. இப்படிலாம் கர்த்தர் செஞ்சாருன்னு எதுவுமே. ஆபிரகாம் காலத்தில் யோபு வாழ்ந்திருக்கலான்னு சரித்திரக்காரர்கள் சொல்றாங்க. ஆபிரகாம் காலத்தில் செங்கடல் பிளக்கல. ஆபிரகாம் காலத்தில் 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவர் 5000 புருஷர்களை போஷிக்கல. ஆபிரகாம் காலத்தில் மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து இப்பெல்லாம் எதுவுமே அவருக்கு என்ன செய்யாது. ஆனா யோபு சொல்றாரு, தேவரி நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படும். அல்லேலூயா. அவருக்கு எந்த ரெவலேஷனுமே கிடையாது, எந்த வெளிப்பாடும் கிடையாது, எந்த சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் எதுவுமே கிடையாது, அற்புத அடையாளங்கள் எதுவுமே கிடையாது. ஆமென். இதை போல ஆலயம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊழியர்கள் கிடையாது, இன்னைக்கு நம்முடைய கையில் இருக்கிற மாதிரி வேதம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் மேல அவருக்கு இருந்த ஒரு அறிவை பார்த்தீங்களா? தெய்வத்தின் மேல அவருக்கு இருந்த அறிவு. அவர் சகலத்தையும் செய்ய அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாதான். அல்லேலூயா. இப்ப யோபுல இருந்து நம்ம அட்வான்ஸா இருக்கமா இல்லையா? இல்ல பாஸ்டர், கொஞ்சம் பேக்ல தான் இருக்கும்.
நான் அப்டேட்டால் அப்படி சொல்ல முடியுமா? பைபிள் ஃபுல்லா God is greatங்கிறத சொல்லு. God is more powerful than anybody else. Hallelujah. எல்லாரும் காட்டிலும் அவர் ரொம்ப வல்லமை உள்ளவர்னு பைபிள் காட்டு. God is able to do anything. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு பைபிள் அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது புரியாததெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு பாஸ்டர்ஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விளக்கங்களை சொல்ல எப்படி நடந்தது, என்ன சம்பவித்தது, ஆண்டவர் என்ன செய்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம மெடிடேட் பண்றதுக்கு, இதெல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு இப்படி ஒரு கேதரிங்லாம் நமக்கு என்ன செய்யுது இன்னைக்கு இருக்கு. இப்போ அவரை காட்டிலும் நம்ம வெல் இன் அட்வான்ஸ். ஹல்லேலூயா. பை நோயிங் காட், ஆண்டவரை அறிகிறதுல அவரை காட்டிலும் நம்ம எப்படி தான் இருக்கோம், அட்வான்ஸாக தான் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் சர்வ வல்லவர்? ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். மோசேட்ட சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறியப்பட்டிருக்கிறேன், ஆனால் ஏகோவா அப்படிங்கிற பேரில் நான் அறியப்படலை. இப்போதான் தன்னை புதுசாக காட்ட போறார் ஆண்டவர். புதிய நாமத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறார், தன்னை வெளிப்படுத்த போகிறார். அதை மோசே டைம்ல தான் இப்போ நடக்க போகுது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா நானே கர்த்தர்பார். அல்லேலூயா. என்னை தவிர வேற ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள் அதில். ஆனால் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடறோம், படிச்சுட்டு நம்ம போயிடுறோம். ஆமென். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா, ஆல்ரெடி சில வெளிப்பாடுகள் இருந்தாலும், நமக்கு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும், நம்ம ஒரு குறிப்பிட்ட பாதையில் நம்ம நடந்து போகும்போது புதிதாக தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? ஏற்கனவே அவரை அறிந்தவர்களுக்கு, ஏற்கனவே அவரை நம்புகிறவர்களுக்கு, ஏற்கனவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, ஏற்கனவே அவருடைய வழியில நடக்கிறவங்களுக்கு. இதைத்தான் இந்த ஆண்டின் இறுதியில் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நம்ம எல்லாம் அவரை நம்புறவங்க, அவரை தேடுறவங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க, அவருடைய வழியிலேயே நடக்கிறவங்க. அப்போ ஏற்கனவே சில வெளிப்பாடுகளின் அடிப்படையில் கர்த்தரை நான் இப்படி அறிஞ்சிருக்கிறேன், அப்படி வல்லம் இப்படிலாம் வெளிப்பட்டிருக்கு எனக்கு தெரியும். ஆனால் இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் புதுசாக இருக்கு, இந்த அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்யுது இருக்கு, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் தன்னை என்ன செய்கிறார், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. மோசேட்ட ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லி வெளிப்படுத்துறாருன்னு நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு வார்த்தை பேசுவார். ஹல்லேலூயா. இந்த மோசேயை தான் ஆண்டவர் அழைத்து எகிப்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக நினைச்சி பார்வோன் இடத்துல பேச சொல்லியிருக்கிறார். ஆனா இவர் பார்வோனை சந்தித்து எகிப்தில் வந்து பேசினா உடனே அற்புதம் என்ன செய்யல, நடக்கல. உடனே விடுதலை என்ன செய்யல, கிடைக்கல. அதனால மோசே சொல்றாரு, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இப்ப மோசே என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தாரு, நான் போய் பார்வோனை மீட் பண்ண உடனே the very first appointmentல பார்வோன் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவார். அதுவும் என் கையில் இருக்கிற கோல் சாதாரண கோல் இல்லை, அது அடையாளம், அற்புதம் நடத்துகிற ஒரு கோல். அது ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தில் அவன் முன்னாடி காட்டின உடனே பார்வோன் உடனே பை பாய் என்ன செஞ்சிருவாரு, சொல்லிடுவார் நினைச்சு போனார். ஆனா போனதுக்கும் இவர் பேசி அங்க நடந்ததுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. நிலைமை இன்னும் என்ன செஞ்சிட்டு மோசமாயிட்டு. இப்ப நீங்க கவனிங்க, அழைத்தது கர்த்தர், இந்த பர்டிகுலர் வேலையை செய்யறதுக்கு இவனை அப்பாயிண்ட் பண்ணது கர்த்தர். இந்த வேலையை சும்மா பவர்லெஸ்ஸா செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவனை பவர்ஃபுல்லா இவன் கையில ஒரு கோலை கொடுத்து அனுப்பினது கர்த்தர். திக்குவாய் மந்தனாவும் சொன்ன மோசேக்கு சப்போர்ட்டுக்கு ஆண்டவர் ஆரோனை கொடுத்து, என்ன மிஷன், உன் வேலை என்ன, பக்கா பிளானோட தான் அனுப்பியிருக்காரு. ஆனா பிளான் ஒர்க் அவுட் ஆகல, இப்போ பிளான் சக்சஸ் ஆகல. இவர் நினைச்சிட்டு போன பிளான் ஏன் ஃபெயிலியர். அதனால இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, பார்வோன் உங்க ஜனத்தை என்ன செய்யறான், உபத்திரவப்படுத்துகிறான், நீர் ஜனங்களை இன்னும் விடுவிக்கவில்லையே. தேவ பிள்ளைகளே,
வருஷத்தின் கடைசியில் வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கு, தீர்க்க தரிசனம் எனக்கு இருக்கு, சொப்பனத்தில் கர்த்தர் பேசினது எனக்கு இன்னும் மறக்கல, தரிசனமா கர்த்தர் கொடுத்தது இன்னும் பசுமையா என் உள்ளத்தில் நினைச்சது இருக்கு. பாஸ்டர், நீங்க ஒரு சண்டே பிரசங்கம் பண்ணும்போது தெளிவா நீங்க பேசின வார்த்தை எனக்கு நேராவே கர்த்தர் பேசினாரு. அதை என்னால் உறுதியா சொல்ல முடியும். அந்த வார்த்தையை நான் தினமும் என் ஜெபத்தில் அறிக்கையிட்டு இருக்கேன், என் டைரியில் நான் எழுதி வச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த வசனம் சொல்லப்பட்டதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இந்த இயர்ல எப்படியாவது ஒரு சேஞ்ச் வந்துரும் நினைச்சேன். இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ள இந்த வசனத்தின்படி என்ன கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் என்று நான் காத்திருந்தேன். ஆனா இன்னும் எனக்கு அது நடக்கல அப்படிங்கிற வருத்தத்தோடு நீங்க இருக்கிறது மாதிரிதான் அன்னைக்கு இந்த வருத்தத்தை மோசே வெளிப்படுத்துகிறார். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்போ நான் என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இப்போ இஸ்ரேலருடைய லைஃப்ல நான் ஒரு என்ட்ரி கொடுக்க போறேன். அல்லேலூயா. இந்த என்ட்ரி எவ்வளவு மாசா இருக்கும் தெரியுமா? ஏகோவா அப்படின்னு நினைச்ச போறேன். நான் ஒரு என்ட்ரி கொடுக்க போறேன். என்ன நடக்கும் தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நான் என்ட்ரி கொடுக்கும்போது நீ சொல்லு, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. நான் என்ட்ரி கொடுத்துட்டேன்னா எகிப்தியர் உங்க மேல சுமத்தின சுமைகளை உங்கள்கிட்ட நான் செஞ்சிருவேன், விலக்கிடுவேன், நீங்க விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. இதை இன்னைக்கும் கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள சிலருடைய நுகங்கள் முறிக்கப்பட போகிறது. சிலர் மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற அழுத்தங்கள், பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க போகிறது. விடுதலை அடைய முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இன்னும் அற்புதங்கள் இல்லையே, அடையாளம் கையில் இருக்கு, கண்ணு பார்க்குது அந்த அடையாளத்தை. கர்த்தர் சந்தித்தார் என்கிற நற்செய்தியை காது கேட்குது. ஆனா வாழ்க்கை இன்னும் எனக்கு அனுபவமா மாறலையே, இது இன்னும் நடைமுறைக்கு வரலையே என்ற நிலையில் இருக்கும் உங்களுக்கு இந்த நாட்களிலே அவைகள் நடைமுறைக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமம் ஏகோவா, நீர் கர்த்தர், நீர் மாறாதவர், நீர் உடன்படிக்கையின் தேவர். ஹல்லேலூயா. இன்னும் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்று அங்கலாய்த்த மோசேக்கு பதில் கொடுத்தது போல இந்த வருடத்தில் இன்னும் நன்மை வரலையே, இந்த வருடத்தில் இன்னும் அற்புதம் நடக்கலையே, இந்த வருடத்தில் இன்னும் சுகம் உண்டாகலையே, இந்த வருடத்தில் இன்னும் திருமணம் நடக்கலையே, இந்த வருடத்தில் இன்னும் வீடு கட்டப்படலையே, இந்த வருடத்தில் இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, இந்த வருடத்தில் இன்னும் முன்னேற்றம் உண்டாகலையே, இந்த வருடத்தில் நான் இன்னும் விருத்தி அடையலையே என்று கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக, நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. யெகோவா என்னும் நாமமுடைய தேவன், இன்றைக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே.
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உம்முடைய திருப்பாதத்தில் உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த இடத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும். நீங்க ஒரு நாளும் மாறவே மாட்டீங்கப்பா. அந்த மாறாத தேவன் எங்க வாழ்க்கையில மாற்ற முடியாதவைகளை எல்லாம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.